والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. باب ما كان النبي صلى الله عليه وسلم يتخولهم بالموعظة والعلم كي لا ينفروا. நபி அவர்களுடைய வழமை எப்படி இருந்தது என்றால், யதஹவ்வலுஹும் சஹாபாக்களை கவனித்து, அவங்களுடைய நேரங்களை கவனித்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து, மௌஇலத்தையும் இல்மையும் கற்றுக் கொடுப்பார்கள், எடுத்துரைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வெறுப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. கைலா யன்ஃபிரு, எப்போ பார்த்தாலும் பயான், எப்போ பார்த்தாலும் பாடம், நேரம் கணக்கு இல்லை, காலம் கணக்கு இல்லை என்கிற நிலையெல்லாம் நபி கையாள மாட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆர்வம் இருக்குகின்ற அந்த நேரத்தை பார்த்து, எந்த நேரத்தில் விஷயங்கள் சொன்னால் நல்லா புரிவார்கள் என்று கவனித்து, யதஹவ்வலு, யதஹவ்வலுக்கு நேரடி அர்த்தம் கவனிக்குதல். நேரத்தை கவனிக்குதல். இப்போ சொன்னால் புரியுமா, இப்போ சுறுசுறுப்பாக இருப்பாங்களா என்று கவனிக்குதல். அல்லது மணிக்கணக்காக தொடர்ந்து நீண்ட ஒரு பயான் செஞ்சு அவங்களுக்கு சலிச்சு போயிடக்கூடாது என்பதை கவனித்து சந்தோஷமாக கேட்குற அளவுக்கு செய்வது. இதுதான் யதஹவ்வலு. அப்போது பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதுகளும் சரி, பயான் செய்யக்கூடிய முகர்ரிர்களும் சரி, பொதுமக்களுடைய நேரங்கள் காலங்களை அனுசரித்து அவங்களுக்கு போர் அடிக்காமல், அவங்க சலிப்படைஞ்சிடாமல் இருக்கிற அளவுக்கு பயான் செய்யணும். நம்ம கூட பாடத்திட்டங்கள்லாம் அப்படித்தான் வச்சுருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஹஜ்ரத்தை உக்காத்தி வச்சு தொடர்ந்து பாடங்கள் நடத்திக்கிட்டு இருந்து, இந்த கிதாபை முடியாச்சா திறந்த மூடிட்டு அந்த கிதாபை தோறோம், அப்புறம் அந்த கிதாபை தோறோம் கற்பனை செஞ்சு பாருங்கள். மாறாக ஒரு 3/4 மணி நேரம் இங்கே, அடுத்த 3/4 மணி நேரம் வேறு கிதாப் எடுத்துட்டோம் அங்கே, அடுத்த 3/4 மணி நேரம், இதெல்லாம் யதஹவ்வலுடைய பட்டியலில் வரும். ஒரு புத்தகத்தை படித்தீங்க, ஒரு கிதாபை படித்தீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சடைவு வந்துடும்.
உடனே அந்த கித்தாபை மூடிட்டு வேறு கித்தாப் எடுத்துடணும். அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு சரி இந்த கித்தாபு. அதனால் படிக்கக்கூடிய கித்தாபு அல்லது புத்தகம் ஒரு புத்தகமாக இருக்கக்கூடாது. ஒரு 3 புத்தகத்தை செலக்டட் செஞ்சு இதில் சடை வந்துருச்சுன்னா 2வது வேறு புத்தகத்தை எடுத்துக்கணும். இப்படி இருந்தால் தொடர்ந்து கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் புத்தகம் படிக்க முடியும். به قال حدثنا محمد بن يوسف قال أخبرنا يوسف عن الأعمش عن أبي وائل عن ابن مسعود قال كان النبي صلى الله عليه وسلم يتخولنا எங்களுக்கு நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் கவனித்து செயல்படுபவர்களாக இருந்தாங்க. பில் மௌஇலத்தி உபதேசங்கள் செய்வதை கொண்டு ஃபில் ஐயாமி நாட்களிலே கராஹத சாம்மதி சாம்மத்ன சலிப்பு எங்கள் மீது சலிப்பை நபி அவர்கள் வெறுத்ததற்காக எங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக به قال حدثنا محمد بن بشار قال حدثنا يحيى بن سعيد قال حدثنا شعبة قال حدثني أبو التياح عن أنس عن النبي صلى الله عليه وسلم قال يسروا இலகுவாக ஆக்குங்கள் என்ற விஷயத்தையும் சிம்பிளாக நினைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. வலா துஅஸ்ஸிரு சிரமத்தை உண்டாக்காதீங்க. ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி உணர்வு உண்டாக்காதீங்க விஷயங்களை சொல்லும்போது. பஷ்ஷிரு சந்தோஷமான செய்திகளை சொல்லுங்கள் இடையிடையே. வலா துனஃபிரு வெறுப்பை உண்டாக்கி விடாதீர்கள். எது லேசுன்னு பார்க்கணும். கஷ்டம் வந்துடுமோ முகாத்தபீன்களுக்கு முத்தஅல்லிமீன்களுக்கு பயான் கேட்குறவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு பார்க்கணும். சொற்கலோகத்தை பற்றி மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய அந்தஸ்தை பற்றி சொல்லணும். வலா துனஃபிரு நம்முடைய பேச்சு வெறுப்பை உண்டாக்கக்கூடாது. எவ்வளவு கடுமையான விஷயத்தையும் மிருதுவான வார்த்தையை கொண்டு சொல்லணும். இந்த ஹதீஸ் இல்முடைய பாடத்தில் வந்திருக்குது. 16வது பேஜ் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அடுத்து 1 தடவையும் வரும். தாவாத்துடைய பாடத்திலையும் 949 எப்படி தாவத் செய்கிறது பொதுமக்களுக்குங்கிற பாடத்தில் இது எத்தஹவலுனாங்கிற ஹதீஸ். 2வது ஹதீஸ் இருக்கிறதே எஸ்ஸிரு, இது அதபுடைய பாடத்தில் திரும்பவும் வரும் 904. இங்கே 2 தலைப்புகள். ஒன்று பில் மௌஇலா தலைப்பு, யதஹவ்வலுஹும் பில் மௌஇலா. 2வது தலைப்பு கைலா என்ஃபிரு. கைலா என்ஃபிர் 2வது தலைப்பு. பக்குவமாக சொல்லணும். இதான் மௌஇலத். மௌஇலத் என்றால் என்ன? பக்குவமாக சொல்லணும், மனசில் படுற மாதிரி சொல்லணும்.
ரெண்டாவது, வெறுப்பு வந்துடக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல. சொல்லக்கூடிய முறையில் தான் அது இருக்கிறது. நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் தான் இருக்கிறது. அப்போ நசீஹத் செய்கிறது, தபலீக் செய்வது, குறிப்பாக நஹி அனில் முன்கர், அதில் தஷ்தீது கூடவே கூடாது. நஹி அனில் முன்கரில் அன்பா மிருதுவாக எடுத்து சொல்லணும். ஃபிரௌன் எழுதப்பட்டவன் ஈமானை கொள்ள மாட்டான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட என்ன சொல்கிறான் அல்லாஹ் தாலா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட என்ன சொல்கிறான்? திருந்தாத கேஸு, அபூஜஹல் மாதிரி அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. திருந்தாத கேஸ் இடத்துலையே போய் கூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, ரொம்ப நைஸாக பேசுங்க, போய் மிருதுவாக பேசுங்க. போய் திருந்தாத கேஸ்ன்னு எழுதப்பட்டவங்க கூட நீங்கள் பேசுகிற பேச்சின் காரணமாக உணர்வு பெறலாம், ஒரு அச்சம் ஏற்படலாம் என்று பாடம் படித்து கொடுத்து அனுப்புகிறாங்க. எவ்வளோ கடுமையான ஹராமாக இருந்தாலும் அதை பொது ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்குகிறதே, ரொம்ப நைஸ், நளினம், மிருது தான் இருக்கணும். உதுஉ இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா, அல்லாஹ்வும் இப்படி தான் சொல்கிறான். தர்க்கம் செய்ய வேண்டி வந்துச்சு, விவாதங்கள் செய்ய வேண்டி வந்துச்சு, நான் பேச அவர் பேச, நான் சொல்ல அவர் எதிர்க்க, அப்போ கூட கோபம் வந்துடக்கூடாதான். ஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், கோபப்படாத்தையே எதிர்கருத்தை சொல்லணும். மிருதுவான முறையில் நடந்து கொள்வதற்கு சான்ஸ் இல்லை. அம்ரு பில் மாரூஃப் செய்யும் போதும், நஹி அனில் முன்கர் செய்யும் போதும், ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் மிருதுவை கையாள முடியாது, அதுக்குன்னு சில சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு. அந்த நேரத்தில் சுக்கூத் இஃப்தியார் செய்யணுமா, ஒதுங்கிடணும். மாறாக என்ன செய்கிறது, தடுக்க முடியல, சொல்ல முடியல என்று நம்மளும் போய் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிப்போம். சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல, என்னங்க செய்கிறது? சரி, ரைட்டு தான், ஒதுங்கிடு. நீ போகலாமா? தப்புண்டு இது வரைக்கும் பேசிட்டு திருந்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ போனால் அதை விட இது பெரிய தப்பு. அது பாபு மன் ஜாலலி அஹலில் இல்மி ஐயாமன் மாலூமா, இல்மை கற்றுக்கொள்பவர்களுக்கு, லி அஹலில் இல்ம், இல்முடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு குறிப்பிட்ட நாட்களை ஆக்குவது. இந்த நாளில் பயான் இருக்குது, இந்த நாளில் பயான் இல்லை, காலையில் பயான் நடக்கும், ராத்திரியில் பயான் நடக்காது, வாரத்தில் 6 நாளைக்கு பாடங்கள் இருக்கும், வெள்ளிக்கிழமை பாடம் இருக்காது. இதெல்லாம் ஐயாமன் மாலூமா, இதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறது.
மேலே உள்ள பாடத்தில் வந்து தகவல் சந்தர்ப்பங்களை பார்க்கணும், சூழ்நிலைகளை பார்க்கணும், நேரங்களை அனுசரிக்கணும். அந்த பாபுடைய முழுமை தான் இது, தக்மீலாக தான் இது. இதுவும் மிலால் ஏற்படக்கூடாது, மிலால் என்றால் சடைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக உள்ள பாபு தான். நாட்களுடைய தாயின் அவக்காத்து இருக்கிறது, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. நபியுடைய காலத்தில் ஒரு நாளைக்கு 7 பீரியடு 8 பீரியடுன்னு சொல்லி கணக்கு இருந்துச்சா? ஒரு பீரியடு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 50 நிமிஷம் கணக்கு இருந்துச்சா? நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுக்கு பின்னால் 8 மணிக்கு பாட ஆரம்பிக்கிறீங்க, 12 மணிக்கு முடிக்கிறீங்களே, மதியானம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 4:30க்கு முடிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குது? இதெல்லாம் பிதஅத் இல்லையா? அப்படியெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது. தாயின் இருக்கிறதே அது நம்முடைய கையில் இருக்கிறது. முஅல்லிமாக இருந்தாலும் முத்தஅல்லிமாக இருந்தாலும் அவங்க நேரம் வீணாக போகக்கூடாதுன்னு சொன்னால் தாயின் இருந்தால் தான் முடியும். தாயின் இல்லைன்னா நேரம் வேஸ்ட்டாக போயிடும். நேரம் தாயின் செய்வது பிதஅத் அல்ல, இபாதத்திற்கும் பிதஅத் அல்ல, இல்முக்கும் பிதஅத் அல்ல. இல்முக்கு பிதஅத் அல்ல. காரணம் என்னன்னு சொன்னால் சடைவு ஏற்படக்கூடாது, வெறுப்பு ஏற்படக்கூடாது. எப்போ இது பிதஅத்தாக ஆகும்னு சொன்னால், இந்த நேரத்தில் இல்மு கற்றுக்கிட்டா 10 மடங்கு சவாபு, வேறு நேரத்தில் கற்றுக்கிட்டா சும்மா 1 மடங்கு தான் சவாபு என்ற அந்த பாகுபாடு வச்சு நீ இஷ்டத்துக்கு வந்து இதாங்க சிறந்த நேரம், இதில் தாங்க இல்மு கற்றுக்கணும், இதில் தாங்க வந்து இபாதத் செய்யணும் என்கிற அந்த தோரணையில் வச்சுன்னா பிதஅத்தாக போயிடும். இப்போ மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் 3ஆவது நாள் வந்து ஜியாரத்து குர்ஆன் ஓதுறாங்க, திலாவத். 7ஆவது நாள் திலாவத் செய்வாங்க. 10ஆவது நாள் 40ஆவது நாள்னு வச்சுருப்பாங்க. ஆகவே இது பிதஅத் இல்லை. எப்போ பிதஅத்துண்டா, எந்த பாமர மக்கள் 3 உண்டா 3 தான், 7 உண்டா 7 தான், 40 உண்டா 40 தான் என்கிற அந்த அளவுக்கு யக்கீனோடு இருக்கிறாங்களோ பிதஅத்தாக போயிடும். 40 ஜனவரி 25ஆம் தேதி 23 வச்சுக்கடா, 40 வந்து 25ஆம் தேதி தாங்க வருது, மாற்றலாம் முடியாதும்மா. இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் அது பிதஅத். ஏதாவது ஒரு நாளை தாயின் செஞ்சால் தான் நம்ம இந்த அமல்லாம் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு 3, 7, 10, 40ன்னு வச்சா அதில் தப்பு ஒன்றும் இல்லை. 3ல் ஓதுனா தான் சவாபு போவோம், 7ல் ஓதுனா தான் சவாபு போவோம், 10ல் ஓதுனா தான், 40ல் ஓதுனா தான், 11ல் ஓதுனா சவாபு போகாது. ஏன்னா ஹிந்து மதங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட அந்த நாள் தான். குடிமொழியை போனாலும் அந்த நாளில் தான் செய்யணும் அவங்கள்ட்ட. அந்த மாதிரி ஒரு தன்னத்தம் வரக்கூடாது. நாள் தாயின் செய்கிறது தப்பு இல்லை, இந்த நாளில் தான் செய்யணும், இந்த நாளில் செய்யலைண்டா அது கூடாமல் போயிடும் என்றால் என்ன வந்துடும்? பிதஅத் வந்துடும். பிதஅத் என்றால் என்ன? தீன் அல்லாததை தீனுன்னு சொல்லுவது बिदअत सात गैर दीन को दीन में दाखिल करना दीन அல்லாத விஷயத்தை தீனில் உள்ள நுழை வைப்பது தான். ஆகவே காலையில் 8 மணிக்கு பாடங்கள் ஆரம்பமாகும், 12 மணிக்கு முடியும், ஒரு பீரியட் 45 நிமிஷம், இதான் தீன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்படி பாடம் நடத்தினா தாங்க மார்க்கத்தில் கூடும், இல்லைண்டா கூடாதுங்கன்னு சொன்ன வச்சுக்கிங்க பிதஅத்தில் வந்துடும். தீன் இல்லாததை போய் தீன்னு சொல்கிறேன். நிர்வாக ஒழுங்குக்காக
நேரங்களை ஃபிக்ஸட் செய்கிறதுலாம் வந்து பிதத்தில் வராது. ஒரு ஹதீஸ் இருக்கு, லா தக்தஸு லைலத்துல் ஜும்ஆ பிகியாமி மின் பைனில் லயாலி வலா தஹுஸ்ஸு யௌமல் ஜும்ஆ பிஸ்யாமி மின் பைனில் ஐயாமி இல்லா அன் யகூன ஃபீ ஸௌமின் யஸூமு அஹதுக்கும். இங்கே சொல்கிறாங்க, நான் வெள்ளிக்கிழமை தான் நோன்பு வைப்பேன், வெள்ளிக்கிழமை தான் நோன்பு வைக்கிறதுக்கு உரிய நாள், வேறு நாளில் வைக்க மாட்டேன். அதை குறிப்பிட்ட ஒரு ராத்திரியை வச்சு இந்த ராத்திரியில் தான் நான் அந்த இபாதத்தை செய்வேன் என்கிற முறையில் நீ இபாதத்தை செஞ்சால் அது தப்பு. நீ நோன்பு வச்சுக்கிட்டு வர நாளில் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, 13, 14, 15 இது எப்படி 13, 14, 15 ஐயாமுல் பீல் ஹதீஸில் இருக்குது. நோன்பு வச்சுட்டு வரோம், இந்த மாதம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, தப்பு ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை நபி நோன்பு வைக்கக்கூடாதுன்ட்டாங்க, முடியல. வெள்ளிக்கிழமை தான் நோன்பு என்று நோன்பு வச்சா அது தப்பு. நாம் ஒரு நோக்கத்துக்காக நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை வந்தால் தாராளமாக என்ன செய்யலாம். இந்த அடிப்படையில் தக்ஸீஸ் செய்யக்கூடாது. சடங்காக சம்பிரதாயமாக எந்த அமலையும் செய்யக்கூடாது, பிதஅத். நேரங்கள் குறிப்பது பிதஅத் இல்லை, நிர்வாக ஒழுங்கு. ரபியுல் அவ்வல் 12 தான் கொண்டாடணும் மீலாது விழா, 11 கொண்டாடக்கூடாது, 13 கொண்டாடக்கூடாது. மாற்றி கீர்த்தி கொண்டாடனா சபாபம் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது என்கிற முறையில் மீலாதுன் நபி சொன்னால் அது கூடாது. நபியுடைய பிறந்த நாளை ஒரு அடிப்படையாக வச்சு, காரணமாக வச்சு நபியை பற்றி புகழ்வது, நபியை பற்றி பயான்கள் செய்வதுக்கு அது ஒரு குறிப்பாக இருந்துச்சுங்கிறதுக்காக வேண்டி. அப்படி யார் அது குறிப்பு தான் என்கிறாங்களோ அவங்க முந்தைய வைப்பாங்க, பிந்தைய வைப்பாங்க. ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, மீலாதுன்னு சொன்னாவே பெருநாள் மாதிரி. ஷவால் பிற 1 பெருநாள், மீலாது வந்து பிறை 12 மீலாது. இப்போ அப்போல்லாம் இல்லை, முந்தியும் வைக்கிறாங்க, பிந்தியும் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஜனங்க சொல்லி பயானில் சொல்லித்தான் டேட்டெல்லாம் மாற்றியாச்சுப்போ. به قال حدثنا عثمان بن أبي شيبة قال حدثنا جرير من منصور النبي وائل قال كان عبد الله يذكر الناس في كل خميس. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மக்களுக்கு பயான் செய்வாங்களாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஃபகால லஹு ரஜுலுன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், ஒருத்தர் சொன்னாராம், யா அபா அப்துர் ரஹ்மான். அப்துல்லாஹ் மஸ்ஊதுடைய குனியத் அது. லவதித்து அன்னக தகர்த்தன குல்ல யௌமின். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயான் செய்கிறது எனக்கு பிரியமாக இருக்குதுண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் செய்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் பயான் செய்யுங்க, உங்கள் பயானை கேட்கணுன்னு இருக்கு. லவதித்து விரும்புகிறேன், அன்னக்க நீங்கள் தகர்த்தன குல்ல யௌம் ஒவ்வொரு நாளும் ததுக்கீர் பயான் செய்யணும்டா. காலை சொன்னார்கள் அப்துல்லாஹ் மஸ்ஊத், ஆமா நன்றாக தெரிந்து கொள், இன்னஹு யம்னஉனி மின் தாலிக், இதிலிருந்து என்னை தடுக்குகிறது ஒரு விஷயம். நீ சொல்கிற மாதிரி கேட்க முடியாதுப்பா. இன்னஹு யம்னஉனி மின் தாலிக் அன்னி அக்ரஹு, நான் வெறுக்குகிறேன், அன் உமில்லக்கும், உங்களுக்கு சடைவு உண்டாக்குவதை, வஇன்னி அத்தஹவ்வலுக்கும், நான் உங்களுக்கு நேரங்களையும் காலங்களையும் கவனித்து உபதேசங்கள் செய்கிறேன்.
கமா கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய வழமை போல, யதஹவ்வலுனா பிஹா, அந்த உபதேசங்களை கொண்டு எங்களை கவனிப்பார்கள், எங்களுடைய நேரங்களை முறைப்படுத்தி சொல்லுவார்கள். மகாஃபத சாமத்தி அலைனா, எங்கள் மீது சலிப்பை பயந்ததற்காக. ஆகவே நபியுடைய சுன்னத் இது. எந்த முக்கியமான விஷயமும் தீனுடைய விஷயமும் ஜனங்களுடைய உள்ளத்தில் வெறுப்பையோ சலிப்பையோ உண்டாக்கிடக்கூடாது. சந்தோஷமாக ஆர்வத்தோடு கேட்கணும். எனவே ஆர்வத்தோடு கேட்கப்படுகின்ற நிலை இருக்கணும்டா அதை அடிக்கடிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் சலிச்சு போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் ஆர்வத்தோடு வருவாங்க. இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய இதெல்லாம் தாலீம். இது தாலீமுடைய இந்த ஸ்டேஜ் வேறு, மௌஇலத்துடைய ஸ்டேஜ் வேறு. தபுலீகாரங்க கூட ஃபஜருக்கு பின்னால் படிக்கிறதே தாலீம் தான் பேர் வச்சுக்கிறாங்க. சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்களும் ஒவ்வொரு நாளைக்கு பின்னாலேயும் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்குது. அடுத்து 949 வரும். பாபு மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு கைரை அல்லாஹ் நாடுகிறானோ தீனிலே அவருக்கு விளக்கத்தை தருகிறான். எந்த அளவுக்கு தீனிலே விளக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கைர் அவருக்கு நாடி இருக்கிறான் அர்த்தமாச்சு. மார்க்கத்தில் ஜீரோவாக இருந்தால் ஒரு கைரும் இல்லை, உருப்படாத கேஸ். ஏதோ இந்த உலகத்தில் செத்து போகிற வரைக்கும் மதிப்போடு ஒரு கால் இருக்கலாம், மரியாதையோடு இருக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா குப்பை கூலம். அல்லாஹ் யாரை கொண்டு கைரை நாடுகிறானோ, கைருண்டா எல்லா சிறப்பும் ஒன்று பாக்கி இல்லாமல். அப்போ மார்க்கத்தை கற்றுக்கொண்டா என்ன சிறப்பு கிடைக்கிறது? இந்த பாடத்தில் சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு உள்ள பாடங்கள்லாம் மார்க்கத்தில் எது பயன் இருக்கிறதோ அதை கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். எது எல்லாரும் தருமோ அதை கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் யார் செய்ய முடியும்? யார் ஃபக்கீஹாக இருக்கிறாங்களோ அவங்க தான் செய்ய முடியும். மார்க்க விளக்கம் இல்லாதவங்க மார்க்கத்தை எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த ஃபக்கீஹுக்கு என்ன சிறப்பு? இதுதான் சிறப்பு. முதல் பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கு மத்தியில் உண்டான ரபத்து. به قال حدثنا سعيد بن عفير قال حدثنا ابن وهب عن يونس عن ابن شهاب قال حميد بن عبد الرحمن سمعت معاوية خطيبا. மெம்பரில் இருந்து குத்பா ஓதுறாங்க மாவியா, நான் காதால் கேட்டேன். சமீது மாவியா ஹதீபன் யகூல், அந்த குத்பாவில் மாவியா சொல்கிறாங்க, சமீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் நபி சொல்ல கேட்டிருக்கிறேன், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். இன்னமா அன காசிம் வல்லாஹு யூதி, நான் பங்கீடு செய்து கொடுப்பவன், உண்மையில் அல்லாஹ்வே கொடுக்குகிறான். அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு வந்ததை மக்களுக்கு நான் எடுத்து கூறுகிறேன். அன காசிம். காசிம்னு சொன்னாலும் கொடுக்குற வேலை தான் அங்கே இருக்குது. யூத்தியும் கொடுக்கறது தான்.
ஹக்கீக்கி கொடுக்குறதில் அல்லாஹ். நான் ஒரு சாதனமாக இருந்து, ஒரு வாசித்தாவாக இருந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். இன்னமா அன காசிமுன் வல்லாஹு யூதி வலன் தஸால ஹாதிஹில் உம்ம காயிமத்தன் அலா அம்ரில்லாஹ். இந்த சமுதாயம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு விரோதமான பகைவர்கள் யாரும் தர முடியாது. ஹத்தா யாத்தி அம்ருல்லா, கியாமத் வருகின்ற வரை. நீ ரைட்டில் இருந்தா, நீ தீனில் இருந்தா, எவ்வளோ பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் தர முடியாது. தீனை எதிர்ப்பவர்கள் யாரும். ஆனால் முக்கியமான ஷரத்து, நம்ம தீனில் ஓட்டை இருக்கக்கூடாது, நம்ம தீன் ஓப்பலாஸாக இருக்கக்கூடாது, இஸ்திகாமத்தான் இருக்கணும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வளையிற ஆளாக இருக்கக்கூடாது. இதே ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் 439, 514, 1087, 1111 வரும். இந்த ஹதீஸில் இல்முடைய சிறப்பு தெரிகிறது. தீனில் எந்த அளவுக்கு விளக்கம் பெறுகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அலுமத்து, கண்ணியம், உயர்வு கிடைக்கும் தெரிகிறது. அதோட மார்க்க இல்மை கற்றவர்கள்லாம் பெரிய பாக்கியவாதிகள், பெரிய நசீப்காரங்க. உலக மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலேண்டாலும், குறைவான கண்கள் கொண்டு பார்த்தாலும் பார்க்கலேண்டாலும் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். மற்றவங்களுடைய கல்புல நம்மளை பற்றி உண்டான எண்ணம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம பற்றி அல்லாஹ் எனக்கு பெரிய இல்மு கொடுத்துருக்குறான், அல்லாஹ் எனக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்குறான், எனக்கு கொடுத்த நசீபு யாருக்கும் கொடுக்கல என்கிறது ஆக குறைஞ்சது ஆலிம்களுடைய உள்ளத்தில் வரணும். அதான் ஹைரன் தன்வீனோடு வந்திருக்கிறது. ஹைர அலீமுன்ற அர்த்தம், மாபெரும் ஹைர், கணக்கில்லா ஹைர். இதற்கு ஒரு இன்திஹா இல்லை, அவ்வளோ ஹைர். ஒரு ஹைருக்கு பின்னால் அடுத்த ஹைர், ரேக்கு மேலே இருக்கிற தோசபருக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருக்கிறது. இந்த தன்வீன் இருக்கிறத தாலீமுக்காக படிச்சிருப்பீங்க மானி கிதாபில். சில நேரங்களில் தன்வீன் தஹக்கீருக்காக வரும். இங்கே வந்திருக்கிற தன்வீன் இருக்கிறதே தாலீமுக்காக வந்திருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.